வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அரிசி மாவை ஆட் பண்ணுறேன். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் பூண்டு பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பூண்டு பவுடர் நம்ம ஊரில் கிடைக்காது, எனக்கு தெரியல இருக்கா என்னான்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 4-5 பல் பூண்டை மிக்சியில் அரைச்சி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு அதை நல்லா கையிலேயே நல்லா கரைச்சிட்டு, அரைச்ச பிறகு அதை நல்லா கையில் கரைச்சி வடிகட்டி அந்த வாட்டரை விடுங்க. பூண்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு பாருங்க, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு வந்து தேவையான அளவு, கொஞ்சம் கேசரி பவுடர். திரும்பியும் சொல்கிறேன், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், ஹிங் பவுடர் 1/8 டீஸ்பூன், டர்மரிக் 1 teaspoon red chili powder, salt to taste, கேசரி பவுடர், பிஞ்ச் கேசரி பவுடர் கொஞ்சமாக போட்டால் போதும். இதை நாம் இந்த மாவில் கலந்துடலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் இந்த மசாலா பொருட்கள்லாம் ஆட் ஆகணும், இந்த காரம்லாம். உங்களுக்கு இது கொஞ்சம் கலர் கொடுக்கணுன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாலா பக்கமும் நல்லா கலரி விடுங்க. நல்லா மாவை கலந்து விட்டுட்டேன், மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா அதை எடுத்துக்கிட்டு, அதை கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா அதை பேஸ்ட் மாதிரி கையில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. மாவை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கினா தான் பஜ்ஜி நல்லா வரும். நல்லா கட்டி இல்லாமல் பெசரிக்கணும், கரைச்சிக்கணும். தண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைங்க, ஏன்னா அதிகமாகிட போகுது. கம்மியாக இருந்தால் கூட வேணும்போது விட்டுக்கலாம். அதிகமாகிட்டால் திரும்பி எதையாவது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டியது வரும். அது இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நீங்கள் மாவை கரைச்சிக்கோங்க. இன்னும் கூட தண்ணி தேவைப்படுது, தண்ணி மிக்ஸ் பண்ணி
பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். பாருங்க, நான் பொறுமையாக தான் கலக்கிறேன். இருந்தாலும் அங்கங்கே சின்ன சின்ன வந்தால் கெட்டி கெட்டியாக இருக்குது பாருங்கள். அங்கங்கே லம்ப் அப்படி அப்படியே தெரியுது பாருங்கள். அதனால் அது நல்லா கையாலேயே நல்லா அதை பெசரி விட்டுக்கோங்க. இன்னும் கூட தண்ணி தேவை. அதனால் தண்ணி விட்டு கரைக்கும் போது பார்த்து கரைங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடலாம். உங்களுக்கு எதுக்கு இதை நான் காட்டுறேன்னா, எந்த பதத்தில் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதை இவ்வளோ நேரம் காட்டுறேன். இல்லைனா கரைச்சிட்டு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் உங்களுக்கு அது தெரியணும், பிகினர்ஸ்க்கெல்லாம் இது தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் பொறுமையாக உங்களுக்கு நான் இதை பிசைஞ்சு காட்டுறேன். நான் இன்னும் கூட கொஞ்சம் விடுறேன். நல்லா அந்த கெட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் உங்கள் இது பண்ணிட்டு திரும்பியும் நான் நல்லா கெட்டி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நான் அதை இது பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இன்னும் கூட ஒரு ஸ்பூன் விடலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். சரிங்களா? அவ்வளோதான், பஜ்ஜி மாவு ரெடி. வாங்க இப்போ நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். அங்கங்கே கட்டி இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த கட்டியெல்லாம் உடச்சி நல்லா பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா கூட அந்த கட்டியெல்லாம் அப்படியே இதுவாகிடும். திரும்பி ஒரு கலக்குனிங்கன்னா சரியாயிடும். வாங்க நாம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோலை சீவி எடுத்துக்கோங்க. தோலை சீவிட்டு இந்த இதில் நல்லா உருளைக்கிழங்கை மெலிசாக சீவி எடுத்துக்கோங்க. வாங்க நான் சீவின பிறகு காட்டுறேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேனில் நாம் எப்படி பஜ்ஜி மாவில் இதை டிப் பண்ணி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச பஜ்ஜி மாவு இதுதான். இதில் நாம் பொட்டேட்டோவை போட்டு நல்லா இதை அப்படியே ஆயிலில் போட்டு எடுக்கலாம். வாங்க இதை அப்படியே எடுத்து அப்படியே ஆயிலில் போட வேண்டியதுதான். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மாவில் டிப் பண்ணி பஜ்ஜி போட்டாச்சு. இது அந்த பக்கம் செவந்ததும் நாம் திருப்பி போடலாம். பாருங்கள், இன்னும் செவக்கணும். நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த சௌகரியம் விருப்பம். நான் வட்ட வடிவத்தில் கட் பண்ணிட்டேன். நீங்கள் நீளமாக கூட இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பஜ்ஜி நல்லா செவந்துருச்சு. நாம் இப்போ எடுத்துடலாம். வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. நாம் இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக சீவியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கனமாக கூட சீவிக்கோங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பொட்டேட்டோ பஜ்ஜி ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. லீவ் நாளில் பஜ்ஜி எல்லாருக்கும் பிடிக்கும். வெறுமனேவும் சாப்பிட்லாம், சட்னி வச்சும் சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள்.